ஆல்ரெடி அவன் நான் சொல்றதா கேரக்டர் சுத்திட்டு இருக்க பல பேர் இருக்காங்க இங்க. இப்போ அவன் சொல்றது நிஜமும் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே காலி. அவ்வளவு பர்டிகுலரா ஒருத்தனுக்கு சொல்ற அவ்வளவு ரெஸ்பெக்ட் யாருக்கும் அவ்வளவு தர மாட்டேன். அவ்வளவு வேலையெல்லாம் யாருக்கும் தர மாட்டேன். இவரை பத்தி அதான் பேசுறேன்னா நான் ரொம்ப மதிச்ச மாதிரி. டஸ்ட்பின் தான் அப்படி தள்ளி போயிடுவாங்க. மைக்கேல் ஜாக்சன் ஒரு ஸ்டெப் இருக்கும். அந்த மாதிரி தட்டி விட்டுட்டு. ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவா நடிப்பில் ராம் இயக்கத்தில் பறந்து போ ஜூலை 4 திரையரங்குகளில். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்த டைம்ல நாங்களும் ரொம்ப சின்ன பசங்க. மார்னிங் ஈவினிங் வரும் அப்பா பார்த்துப்பாங்க. மார்னிங் ஸ்கூலில் விடுவாங்க. திருப்பி அப்பாவை பார்த்துக்கிட்டு திருப்பி ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணுவாங்க. அப்போ அம்மாவுக்கு வந்து ரொம்ப சின்ன டிரைவிங் கூட தெரியாது. சென்னைக்கு வந்து புதுசு. அப்போ தான் சென்னை வந்து செட்டில் ஆகுது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளோதான். யாருக்காகவும் வந்து மாற்றிக்கிட்டது இல்லை, பொய் சொன்னதில்லை. அவரோட ஹெல்த் வந்து நடுவில் எஃபெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பிஃபோர் வி லாஸ்ட் ஹிம் சில வருஷம் வந்து சர்ஜரி நடக்கிறப்போ ஒன்று எஃபெக்ட் ஒரு கால் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிருந்தது. அப்போ கூட அவர் சிரிச்சுட்டே இருப்பார். ஹி வாஸ் இன் வீல் சேர் ஃபார் ஸோ டக்குன்னு நடக்குமா. ஏன்னா அவ்வளோ ஆக்டிவ் பர்சன். சேட் திங்ஸ் பட் விச் டாட் மீ வெரி ஸ்ட்ராங். இது ஒரு விஷயம் நான் சம்பாரிச்சிருக்கேன். திஸ் இஸ் கோயிங் டு பீ வித் மீனா அது என்ன? இது வரைக்கும் என்னோட அக்கௌண்ட் நம்பர் எனக்கு தெரியாதா? நான் செக் எப்படி எழுதணும், போகணும், எடுக்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் பார்த்துட்டு எந்த படத்துக்கு எவ்வளோ காசு வந்து பேலன்ஸ் இருக்கா, வந்துச்சா, போச்சா, எதுவுமே நான் பார்த்தது இல்லை. ஆனால் நான் எப்பயுமே அதை கவுண்ட் பண்ணி பார்த்தேன். நான் எவ்வளோ படம் பண்ணேனே நான் கவுண்ட் பண்ணி பார்க்கல. எவ்வளோ கோடி இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. லவ் ஃப்ரம் ஆல் தீஸ் பீப்புள். ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு 100 crores ஒரு படம் 100 crores அப்படின்னு ரெம்யூனரேஷன் 1 crore அப்படின்றோம். இப்போது இந்த படத்துக்கு வந்து 1000 crores 2000 crores அப்புறம் இவங்க ரெம்யூனரேஷன் இவ்வளோ கூட சொல்லும்போது ஒரு விஷயமாவே தெரியல. ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணப்போ டீசர் அவர்கிட்ட போனோன்னே கமல் சார் ஹேட் டியர்ஸ். ஏன்னா நான் ஸ்ட்ரீட் மியூசிஷியன்ஸ் எல்லாம் கூட்டின்னு வந்து லைம் லைட்டில் வைக்கணும்னு ஒரு ப்ரோக்ராம் அது பார்த்துட்டு இந்த வரணும் நானே வரேன் இதுக்கு ஃபைனல்ஸ்க்கு சொல்லிட்டு வந்து என் கூட பாடி. ஸோ இதெல்லாம் எவ்வளோ கோடி கொடுத்தா வந்து யூ கேன் மேக் தம். ரிலீஸ் ஆன எல்லா படமுமே வந்து நான் தியேட்டரில் தான் போய் பார்ப்பேன். அது யார் படமாக இருக்கட்டும், யார் மியூசிக்காக இருக்கட்டும், யார் ஹீரோவாக இருக்கட்டும், அதில் ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தால் பாட்டு சூப்பராக யார் மியூசிக் டைரக்டர் பூனை போடு, யார் லிரிக் ரைட்டர், இல்லைன்னா அந்த ஆக்டர்ஸ் நம்மளுக்கு தெரியுமா தெரியாது, டேரக்டர். அந்த மாதிரி டிஎஸ்பி சார் அவர்கள் யாருக்கு லாஸ்ட்டாக ஃபோன் போட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அப்போ இன்ஃபேக்ட் பிஹைண்ட் வுட்ஸ் தான் நினைக்கிறேன். அவார்ட் ஃபங்க்ஷனில் அவர் இருக்காரு தெரிஞ்சு நானாக போய் கேரவன் போய் மீட் பண்ண டிராகன் டீம். டிராகன் வந்து ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் something excites you. Music what I love is photography. Wherever I go I travel with my cameras and tripods. Studio ஒரு room ஃபுல்லாவே only photography equipment தான். And editing I love editing. For example எங்க டைரக்டர் சுகுமார் சார் இவங்க எனக்கு க்ளோஸா தெரிஞ்ச எல்லாரும் சொல்லுங்க இவன் அல்லு அர்ஜுன் கீப் சேயிங் பட் தேவி எங்க போனாலும் போட்டோ எடுத்துட்டே இருப்பாங்க. இவன் அது போனா இருக்கட்டும். சூர்யா சார்லாம் அவ்வளோ லவ் என் மேலே. அஜித் சார்லாம் பல வருஷம் மீட் பண்ண போட்டி அவரே ஃபோன் பண்ணி 2-3 வாட்டி கோவிட் டைமில் ஃபோன் பண்ணி டிஎஸ்பி எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் ஓகே தானே, உங்களுக்கு எல்டர் பிரதர் மாதிரி நான் ஏதாவது எனக்கு அவருக்கு தேவையா. உங்களோட மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் வி நோ எவ்ரிவேர். உங்க கையில சுத்தி ஸ்விட்ச் போர்ட்ல கூட இருக்கிறது மியூசிக் தான். பட் இதை தாண்டி ஒரு விஷயம் சம்திங் எக்ஸைட்ஸ் யூ ஆர் உங்களே நீ கீப் யுவர் செல்ஃப் காம் ஆர் நான் இந்த விஷயம் பண்ணுவேன் மியூசிக் தவிரனா வாட் இஸ் இட்? அது எங்களால ஜட்ஜ் பண்ண முடியல when it comes to DSP. மியூசிக் தவிர யா உங்களை நீங்க ஹாப்பியா வச்சுக்கணும்னா வாட் இஸ் அபார்ட் ஃப்ரம் மியூசிக்? அபார்ட் ஃப்ரம் மியூசிக் சொல்லலாம். பட் ஆனால் நான் வந்து ஐ சி மியூசிக் இன் எவ்ரிதிங். ஓகே பட் ஃபிசிக்கலாக ஒரு விஷயத்தை அப்பார்ட் ஃப்ரம் மியூசிக் அப்படின்னு ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணணும்னா நெக்ஸ்ட் மியூசிக்னு என்ன சொல்லணும். நெக்ஸ்ட் மியூசிக் வாட் ஐ லவ் இஸ் ஃபோட்டோகிராஃபி. ஆமாம். ஸோ ஐ கைண்ட் ஆஃப் wherever I go I travel with my cameras and tripods and lights எல்லாமே. ஆமாம். அதனால என் ஸ்டுடியோவில் ஒரு ரூம் ஃபுல்லாகவே ஒன்லி ஃபோட்டோகிராஃபி எக்யூப்மெண்ட் தான். ஸோ ஃபோட்டோகிராஃபி இஸ் மை ஹாபி அண்ட் ஐ டூ லாட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி தென் வீடியோ ஷூட்ஸ் அண்ட் எடிட்டிங். ஐ லவ் எடிட்டிங். ஸோ நிறைய ஆமாம் இது ஷாக்கா இருக்கு சார். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாம். நான் நிறைய ஈவன் as I was growing up also I took lot of photo shoots for lot of my friends. ஆக்டர்ஸ் ஆகணும்னு நினச்சவங்க, மாடல்ஸ் ஆகணும்னு நினச்சவங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் நிறைய ஃபோட்டோஸ் அது வந்து அவங்களுக்கு கரியர்லேயே யூஸ் ஆச்சு நிறையா. அப்புறம் சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் எடுத்த ஃபோட்டோஸ் மேகசின்ஸ் கவர் பேஜெல்லாம் கூட பிரிண்ட் இருக்கு. பட் ஐ நெவர் டோல். சும்மா அது ஒரு ஹாபிக்கு சும்மா ஜாலி யாருக்காவது வேணா ஒரு ஹெல்ப்பாக நான் பண்ணுறது, ஒரு ஜாலிக்காக நான் பண்ணுறது தவிர. அண்ட் நான் ட்ராவல் பண்ணும்போது கூட நிறைய வந்து ஃபோட்டோகிராஃபி தான் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் டைரக்டர் சுகுமார் சார் இவங்களாம் எனக்கு க்ளோஸாக தெரிஞ்ச எல்லாரும் சொல்லுங்க இவன் அல்லு அர்ஜுன் கீப் சேயிங் பட் தேவி எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. இவன் அது ஃபோனாக இருக்கட்டும். பட் ஐ யூஸ் 5D Canon 5D is my camera with all the lenses and all that. அது எல்லா லென்ஸு அதுக்கு உண்டான எல்லா எக்யூப்மெண்ட் இருக்கு என்கிட்ட. ஸோ எல்லாமே அதுக்கெல்லாம் ஒரு இதுவே இருக்கு. அதுக்கான பக்காவா விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்க. ஆமாம். ஸோ தட்ஸ் மை பிக்கெஸ்ட் ஹாபி அது. ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம சொல்றது இன்னைக்கு பிடிச்சது வந்து நாளைக்கு பிடிக்காம இருக்கலாம். நம்மளுக்கு வந்து ஐடியாவே இன்னைக்கு பிடிச்ச நாளைக்கு நம்மளுக்கு பிடிக்காது. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் பார்ட் ரைட். அந்த அன்சர்டனிட்டி தான் வந்து பியூட்டி ஆஃப் லைஃப். ஸோ அந்த மாதிரி
ஃபஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண நம்ம என்ஜாய் பண்ண எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பீங் கனெக்டட் டு த ஆடியன்ஸ், லைக் ஐ திங்க் ஐம் வெரி கனெக்டட் டு த ஆடியன்ஸ். ஒன் இஸ் பிகாஸ் ஆஃப் மை லைவ் ஷோஸ். நான் ஃபஸ்ட்லேருந்து ஐ ஸ்டார்டட் வித் மை லைவ் ஷோஸ். நான் அதனால் இப்போ கூட லைவ் ஷோஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க ஒருவேளை லைவ் ஷோஸ்க்கு மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாம், இது வந்து ரொம்ப முக்கியமாகவே நான் சொல்கிறேன், நிறைய பேர் நினைப்பாங்க நான் மட்டும் இல்லை, மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் லைவ் ஷோஸ்க்கு போயிட்டாங்கன்னா வேலை கெட்டு போயிடுமோன்னு. ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் வந்து மியூசிக் டேரக்டர்ஸ் லைவ் ஷோஸ் எல்லாம் போகிறது என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன் தெரியுமா? மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாம் லைவ் ஷோஸ் பண்ணப்போ நாங்கள் பண்ண பாடல்களும் இதோ வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணப்போ அந்த ஒரு எனர்ஜி வருது இல்லை, அது வந்து நாங்கள் திரும்பி வர்றப்போ ஒரு 1000 ஏன ஒரு பலம் வரும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கும் தெரியும் கனெக்டிவிட்டி, இந்த பாட்டு இவங்க கத்துறாங்களா, இந்த பாட்டு இவங்க வந்து ஆடுறாங்க, இந்த பாட்டு இவங்க பாடுறாங்க, அது வந்து ஒரு வைப். அந்த வைப் நம்ம வாங்கும்போது மியூசிக் டேரக்டருக்கு இன்னும் ஒரு 1000 ஏன பலம் வரும். அண்ட் வந்தப்போ வந்து அப்போ நம்ம பண்ணுற பாடல்களில் வந்து அந்த எனர்ஜி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃப்ரெஷ் கண்டிப்பாக. அதர்வைஸ் நம்ம இங்கே உட்காந்து நம்ம ஏதோ பாட்டு போட்டுட்டு அது போயிட்டு ஹிட் அப்புறம் அடுத்த பாட்டு போட்டு நான் வி ஓன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்டு. அப்போ தான் வந்து கனெக்ஷன் விட்டு போயிடும். நான் வந்து லைவ் ஷோஸ்க்கும் போவேன். அதே மாதிரி எல்லா படமும் ரிலீஸ் ஆன எல்லா படமுமே வந்து நான் தியேட்டரில் தான் போய் பார்ப்பேன். அது வந்து ஒரு 10-15 டிக்கெட் புக் பண்ணி எங்கள் டீம் ஃபுல்லாக கூப்பிட்டு போவேன். அது யார் படமாக இருக்கட்டும். அப்புறம் போகும்போது ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் தட் ஃபில்ம். அது யார் படமாக இருக்கட்டும், யார் மியூசிக்காக இருக்கட்டும், யார் ஹீரோவாக இருக்கட்டும், இந்த படம் நல்லா ஓடணும். நம்ம போய் பார்க்கும்போது அந்த படம் நல்லா இருந்தால் கிளாப்ஸ் வச்சு விசில் அடிச்சு அதில் ஏதோ நல்ல விஷயம் இருந்தால் ஹே பாட்டு சூப்பராக, யார் மியூசிக் டைரக்டர் பூனை போடு, யார் லிரிக் ரைட்டர், இல்லைன்னா அந்த ஆக்டர்ஸ் நம்மளுக்கு தெரியுமா தெரியாது, டேரக்டர் போயிட்டு அந்த மாதிரி டிஎஸ்பி சார் அவர்கள் யாருக்கு லாஸ்ட்டாக ஃபோன் போட்டு ரீசெண்டாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் போய் ஃபோன் மட்டும் இல்லை, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அப்போது இன்ஃபேக்ட் பிஹைண்ட் வுட்ஸ் தான் நினைக்கிறேன், அவார்ட் ஃபங்க்ஷனில் அவர் இருக்காரு தெரிஞ்சு நானாக போய் கேரவன் போய் மீட் பண்ணேன் டிராகன் டீமை. டிராகன் டீம் மீட் பண்ணிட்டு டைரக்டருக்கும் சரி இவருக்கும் சரி எல்லாருக்கும் பிரதீப் எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணேன். இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி படம் கூட விஷ் பண்ணேன். டிராகன் வந்து ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் தட் ஹவ் சீன் இன் ரீசெண்ட் டைம்ஸ். ஐ மீன் நான் சொல்கிறேன்னா அதில் எல்லாமே இருக்குது அந்த படத்தில். எல்லாமே சூப்பர் மியூசிக்லேருந்து எல்லாமே அந்த படத்தில் வந்து நான் ரொம்ப ரசித்தேன். அதனால அந்த மாதிரி இந்த மாதிரி பல படம் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன் ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். ஐ வாண்ட் டு டாக் டு தி டைரக்டர் பட் அது இன்னும் பேசல. இதோ நம்ம இந்த குபேரா வேலையில் சில மிஸ் பண்ணிட்டேன். சில படங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து சில படங்கள் பார்க்கல. ஸோ ஐ கிவ் மை செல்ஃப் 100% டு எனி ஃபிலிம் தட் ஐ எம் டூயிங். ஸோ அதனால ஆனால் முடிஞ்ச உடனே எல்லாம் மிஸ் பண்ண லிஸ்ட் போட்டு வச்சுருவேன், எல்லா படம் பார்த்துருவேன். ஸோ நான் இது ஏன் சொல்கிறேன், அதுக்கான ஒரு டைம் ஒதுக்கிடுவீங்க? ஆமாம் கண்டிப்பாக. எங்கள் சுற்றி இருக்கிற தியேட்டர்ஸ் எல்லாரும் என்னை பார்த்தே போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட் ஆனால் படத்துக்கு வந்துடுவேன். த ஒன்லி பிளேஸ் வேர் ஐ கோ டு அதர் தென் மை ஸ்டுடியோன்னு சென்னையில் என்னை பார்க்கணுன்னு தியேட்டர் தான் நீங்கள் பார்க்கலாம். சூப்பர் சார். வேறு எங்கேயும் வெளியும் போக மாட்டேன். அதர்வைஸ் ஐ எம் 24/7 இந்த ஸ்டுடியோ. வெளில போனால் தியேட்டர் மட்டும் தான் போவேன். ஐ என்ஜாய். அதர்வைஸ் ராஜா சார் மியூசிக்கோ மைக்கேல் ஜாக்சன் மியூசிக்கோ போட்டு கார் டிரைவ் போயிடுவேன் நைட்டு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து மற்ற டைமில் ஃபுல்லாக டிராஃபிக் எல்லாம் இருக்கும். அதனால் ஏர்லி மார்னிங்ஸ் போய் சன்ரைஸ் எல்லாம் பார்க்குறது பிடிக்கும். அப்போது அந்த மாதிரி ஏர்லி மார்னிங்ஸ் மியூசிக் போட்டு போகிறது, இல்லை லேட் நைட்ஸ் ரோட்ல யாருமே இல்லாத டைம்ல சும்மா மியூசிக் போட்டு நல்லா ரவுண்ட். கெஸ் why are you so positive? எல்லாம் பண்ற ஒவ்வொரு விஷயத்திலுமே எல்லாத்துலயுமே ஒரு நுணுக்கங்கள் இருக்கு, ஒரு வித்தியாசம் இருக்கு. அண்ட் நீங்க அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க, டிராகன்ல வந்து அந்த அஃப்கோர்ஸ் இட்ஸ் பீன் கனெக்டட் வித் ஃபாதர் அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே அப்பான்றது மிகப்பெரிய விஷயம். அண்ட் உங்களை பொறுத்திருக்க சம்திங் யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் ஃபாதர் அண்ட் அப்பா சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் இல்லை நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா அது என்னவாக இருக்கும்? அதான் நம்ம எல்லாருமே வந்து நிறையா எல்லா விஷயமும் அப்பா அம்மா கிட்ட தான் கற்றுப்போம் ஆக்சுவலி. ஸோ ஐ லேர்ன்ட் எவ்ரிதிங் ஃப்ரம் மை மாம் அண்ட் டேட். அம்மா அப்பா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதுவும் அம்மா கிட்ட எந்த கற்றுக்கிட்டேன்னா அவங்களோட பேஷன்ஸ். ஸோ சின்ன வயசுல நிறையா பார்த்துருக்கோம், லைக் அப்பாவோட ஹெல்த் அப்செட் ஆனது, அது இது எதுவாக இருந்தாலும் அவங்க எப்போயுமே வந்து எந்த இதுலேயும் விட்டு கொடுக்கல. அது கிரேட் குவாலிட்டி. ஃபேமிலியோ அப்பாவையோ ஒரு நிமிஷம் கூட விட்டு கொடுக்கல. அப்படியே வந்து பயங்கரமாக பார்த்துக்கிட்டாங்க. அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்த டைமில் நாங்களாம் ரொம்ப சின்ன பசங்க. அப்போது மார்னிங் ஈவினிங் வரும் அப்பாவை பார்த்துப்பாங்க. மார்னிங் எங்களுக்கு ஸ்கூலில் விடுவாங்க, திருப்பி அப்பாவை பார்த்துக்கிட்டு திருப்பி ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணுவாங்க. அப்போ அம்மாவுக்கு வந்து ரொம்ப சின்னவங்க, டிரைவிங் கூட தெரியாது. சென்னைக்கு வந்து புதுசு, அப்போ தான் சென்னை வந்து செட்டில் ஆனது. ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் போய் டிரைவிங் கற்றுக்கிட்டு அப்போது காரில் வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போய் சுற்றிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தப்போ எப்படி ஒரு ஊரே தெரியாத ஒரு ஊரில் அப்படி அது வந்து எனக்கு அப்போலேருந்து இட்ஸ் அ பிக் லெசன். அதே மாதிரி அப்பா வந்து அகெயின் ஹிஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹிஸ் அவர் வந்து அவருடைய பீயிங் ட்ரூ டு ஹிஸ் வேர்ட். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளோதான். யாருக்காகவும் வந்து மாற்றிக்கிட்டது இல்லை, பொய் சொன்னதில்லை. அவரோட ஒப்பீனியன் அவ்வளோ ட்ரூவாக இருக்கும். ஸோ தீஸ் டூ ஆர் கிரேட் குவாலிட்டிஸ் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் தெம். அண்ட் மோஸ்ட் பாசிட்டிவ் பர்சன். ஆமாம், அவரோட ஹெல்த் வந்து நடுவில் எஃபெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம்
டுவர்ட் அப்புறம் கொஞ்சம் வருஷம் பிஃபோர் வி லாஸ்ட் ஹிம் சில வருஷம் வந்து ஒரு சர்ஜரி நடக்கிறப்போ ஒன்று எஃபெக்டாக ஒரு கால் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து சேட் திங்ஸ் பட் விச் டாட் மீ வெரி ஸ்ட்ராங் திங்ஸ். அப்போ கூட அவர் சிரிச்சிட்டே இருப்பார். ஹி வாஸ் இன் வீல் சேர் ஃபார் ஃபியூ டே. ஸோ டக்குன்னு நடக்குமா, ஏன்னா அவ்வளோ ஆக்டிவ் பர்சன். ஏதோ ஒரு சின்ன ஒரு சர்ஜரினால அது ஆனதுனால பட் ஹி நெவர் கிவ் அப் ஹிஸ் ஸ்மைல். அதே மாதிரி அம்மா அவங்க 2 பேருக்குள்ளே ஐயோ வாழ்க்கையில் இது நடந்துச்சே அது நடக்கலையே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நான் பார்த்ததே இல்லை. ஆமாம், எங்களை வளர்க்குற இதில் கூட எந்த டிஃப்ரென்ஸும் அவங்க காட்டுனதும் இல்லை. ஸோ ஐ திங்க் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, சேலஞ்சஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எடுத்துக்கணும். பிகாஸ் நடந்து போனது எதுவுமே நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் அதுக்குள்ளேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோங்கிறவங்க வந்து நம்மளால் மாற்ற முடியும். ஸோ அதுக்குள்ளேருந்து நம்ம கெட்டதை கற்றுக்குறோமா இல்லை நல்லது கற்றுக்குறோமா அதை நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி இதை வச்சுட்டு மற்றவனுக்கு நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா அது நம்ம மாற்றிக்கலாம். ஸோ செய்ய போகிறது மட்டும்தான் நம்மளால் மாற்றக்கூடிய விஷயம். ஸோ அது வந்து பாசிட்டிவாக தான் செய்யணும் அப்படின்னு டிசைட் ஆகிட்டாலே வந்து லைஃப் சூப்பராக தான் இருக்கும். ஆஹா, அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க சார். மாற்றிக்கணும் கற்றுக்கணும் அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இது எத்தனை பேர் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எனக்கு என்னென்னா இதை நான் பர்சனலாக உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நிறைய காமெண்ட்ஸ் வரும், ஒரு படம் வரும்பொழுது யதார்த்தமான காமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். ஒரு படத்தோட விஷயங்கள் சரியில்லைன்னா அதுக்கு உடனே மியூசிக்கான சில விஷயமும் அஃபெக்ட் பண்ணுன்றது காமெண்ட்ஸில் வரக்கூடியது. பட் இது எனக்குன்னா வந்து பர்சனலி உங்களை ரீசெண்டாக வந்த படங்களில் அஃபெக்ட் பண்ணியிருக்கா? இது வந்து ஒரு நல்ல கேள்வி. இப்போது இது முன்னாடி நான் சொன்ன ஆன்சர் கூட என்னென்னா, இப்போ அப்பா கிட்ட என்ன கற்றுன்னு கேட்டிங்களா, அப்பா வந்து சின்ன வயசில் ஒன்று சொன்னார், நீ எப்போ வந்து மற்ற இன்னொரு ஆர்டிஸ்டோடைய ஒர்க்கை வந்து நீ ஹோல் ஹார்ட்டடாக எப்ரிஷியேட் பண்ண முடியுமோ அன்றைக்கி தான் நீ ரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னாரு. ஸோ அது என்னமோ என் மைண்டில் அப்படியே இருந்தது. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ யாராக இருந்தாலும் படம் நல்லா இருந்ததுன்னா நான் போய் எப்ரிஷியேட் பண்ணுறது, படம் சூப்பராக இருந்ததுன்னா நல்லா இருக்கு, பாட்டு சூப்பராக இருக்கு ப்ரோ, பாட்டு கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் பழகிடணும். ஓகே, அதாச்சும் சிம்பிளாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது, இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள். சிம்பிளாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பழகிடணும். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிப்போம். ஓகே, அது எதுக்கு டென்ஷன்? அது நம்ம எவ்வளோதான். அதாவது இப்படி இருந்தால் 50% பீப்புள் பிடிக்கும், அப்படி இருந்தால் அப்போ கூட 50% பீப்புள் தான் பிடிக்கும். அப்போ அப்படி உனக்கு பிடிக்காத மாதிரி நீ இருந்து 50% பிடிக்கும், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்து 50% பிடிக்கிற பெட்டர் இல்லை. ஸோ நம்ம கூட இருக்கிற ஆளுங்களை நம்மளை வந்து வெறுக்கிற வாய்ப்புகள் உண்டு லைஃப்பில். அதுவே நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும்னா, எவனோ நம்மளுக்கு தெரியாதவன் கீழே ஃபோன் இருக்குன்னு சொல்லி 4 தட்டுனா அதை பற்றிலாம் கவலைப்பட முடியுமா? ஓகே, அப்புறம் நான் ஒரு பாட்டு பாடும்போது கிரியேட் பண்ணுவோம், அப்போவே எனக்கு தெரியும் நான் இது நல்லா பண்ணியிருக்கேன்னா நல்லா பண்ணலையான்னு. அப்படியா? ஆமாம், நல்லா பண்ணலேன்னு தெரிஞ்சால் நானே ஃபஸ்ட்டு திருத்திட்டு அப்போவே பண்ணிவிடுவேன். ஸோ நான் ஒன்று கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு டைரக்டருக்கு யாருக்கோ போட்டு காட்டுனா தட் மீன்ஸ் ஐம் ஆல்ரெடி கான்ஃபிடென்ட் இட் இஸ் குட். பட் அதை மீறி டைரக்டர் பிடிக்கலாம், ஆடியன்ஸ் பிடிக்காம போகலாம், இல்லை டைரக்டருக்கே பிடிக்காம போகலாம். அப்போ கூட நினைப்பேன் என்னன்னா இது இவரோட ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு எனக்கு தெரியலாம். பட் ஸ்டில் as a part of my job I might change it, but still I'll do something that is better than this. See, இதெல்லாம் part of journey, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதெல்லாமே நம்ம நம்பி எல்லாருமே சூப்பர் நினச்சி ஒரு ப்ராடக்ட் வெளியில் விட்டப்போ அது ஃபெயில் ஆகலாம். அப்போ கமெண்ட்ஸ் பண்ணுவாங்களே, அதை பற்றி நம்ம கண்டுக்கூடாது. அடுத்த ஜேர்னி நம்ம போயிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம கஷ்டம். ஓகேயா? அண்ட் நிறைய பாராட்டப்படாத விஷயங்கள் வந்து சில வருஷத்துக்கு அப்புறம் பயங்கரமாக பாராட்டப்படும். அந்த ஜேர்னியும் நம்ம நிறைய வாட்டி பார்த்தாச்சு. ஏன்னா நீ நடந்துச்சா அப்போவே அதை வந்து இந்த டஸ்ட்பின் தான் அப்படி தள்ளி போயிடுவாங்க. மைக்கேல் ஜாக்சன் ஒரு ஸ்டெப் இருக்கும், அந்த மாதிரி தட்டி விட்டுட்டு இது ஃபெயில் ஆயிடுச்சா, ஓகே அடுத்தது சூப்பராக பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு ஃபெயில் ஆனதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம், அப்புறமா தெரியும். ஸோ அப்புறம் இந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படின்னா பீப்புள் ஆர் யாரையாவது சும்மா போக் பண்ணணும், ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்கே சில பேர் இருக்காங்க. அதுலேயே நல்ல உள்ளங்களும் இருக்கும். அது எப்படின்னா, நான் சூப்பராக பண்ண நினச்சி இப்படி பண்ணிட்டேன்னா நீ மறுபடியும் சூப்பராக பண்ண, அவன் நல்லவன், அவன் ஜட்ஜ்மெண்ட் கூட தப்பாக இருக்கலாம், பட் அவனோட எண்ணம் வந்து கரெக்ட். So I always say don't see people are used to listening to the words, listening to only the words, but you should listen to the intentions. Intention வேற, words வேற. வேர்ட்ஸ் மட்டும் கேட்டால் நம்மளுக்கு இந்த உலகத்தில் யாருமே பிடிக்காதுங்க. இப்போ அம்மா சொல்கிறேன், அப்போ அம்மா அப்பாவே நம்மளுக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக டேய் இது பண்ணாதே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தா இப்படியே சொல்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஏன் பண்ணாதேன்னு சொல்கிறாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிறது இன்டென்ஷன். பண்ணாதேன்னு சொல்கிறது வேர்ட்ஸ் மட்டும் கேட்டால் half of the people in this world will start hating. நம்மளோட நன்மையை விரும்புகிறவங்க சொல்கிறது எதுவுமே நமக்கு பிடிக்காது. ஏன்னா எல்லாமே ரிவர்ஸில் இருக்கும். சிம்பிளுங்க, நான் எப்பவுமே சொல்லுவேன் கான்ஃபிடன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் எல்லா இன்டர்வியூஸும் சொல்லியிருக்கேன். இல்லை, கான்ஃபிடன்ஸ் தாண்டி நீங்கள் பேசும்பொழுது எனக்கு இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நான் என்னைய கூட உதாரணமாக சொல்லுவேன், அக்செப்டன்ஸ். அதுக்கு அது இல்லைன்னா எவ்ரிடே நம்ம சிரிச்சுட்டே இருக்க முடியாதுங்க. ஸோ சம்டைம்ஸ் வி நோ தட் another person, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய
ஆக்டையோ நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தையோ டிசைட் பண்ணக்கூடிய பவர் இன்னொரு ஆளுக்கிட்ட அந்த மொமெண்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவன் டிசைட் பண்ணால் நம்ம பண்ணது தப்புன்னு நம்மளால ஒன்றும் செய்ய முடியல. நான் என்ன தெரியுமா நினைப்பேன் சே இவன் பண்ணது தப்புன்னு அவனுக்கே தெரியலன்னு நினைப்பேன். ஓகே, புரியுது. பட் ஒன் டே அந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகே, அப்படி. ஆமாம், ஒன் டே ஹி வில் ரியலைஸ் நினைப்பேன். இன்னொரு நாளைக்கு அங்கேருந்து ஃபோன் வரும், சாரிப்பா அன்றைக்கி அப்படி சொல்லிட்டேன், கரெக்ட் தான் நீ சொன்னது அப்படி என்கிட்ட ஃபோன் பண்ணி அழுதவங்களும் இருக்காங்க. ஆனால் ஏன் திரும்ப ஃபோன் பண்ணி அழுகுறாங்க, அன்றைக்கி நான் அவங்களுக்கு எதுவுமே சொல்லலை. ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் லுக்கிங் அட் பிக்கர் பிக்சர். ஐயோ பாவம் இன்றைக்கி அவனுக்கு ஏதோ டென்ஷன் இருந்திருக்கு, இன்றைக்கி அவனுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது, இன்றைக்கி அவனுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால தான் இப்படி என்ன சொல்கிறானே தவிர அவனுக்கு ஒரு 1 month கழிச்சோ 1 year கழிச்சோ தெரியும் அவன் பண்ணது தப்புன்னு. ஏன்னா இன்றைக்கி நான் பண்ணுறது ரைட்டு அப்படின்னு நான் ரொம்ப ஆணித்தரமா ஒரு விஷயம். And it's not arrogant or being adamant. I understand. It's not arrogance, it's not being adamant. It's knowing what is truth. அதே மாதிரி நான் பண்ணி ஏதோ தப்பு பண்ணிட்டாலும் எனக்கே தெரிஞ்சிடும். அப்போ நான் போய் சாரி கேட்டுருவேன். we should not carry grudge, we should not carry ego, we should not also carry guilt. ஸோ இது 3 வந்து மனுஷனை சாவடிச்சிடும். எவ்வளோ கோடி இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஸோ இன்னொருத்தர் ஏதோ சொல்லிட்டு அது தப்புன்னு நம்மளுக்கு தோணுதா, எப்பயுமே ஒன்று சொல்கிறேன், ஒரு பாயிண்ட் டவுட் இருந்தால் கூட அது வந்து நோ தான். என்னடா இப்படி சொல்லிட்டுமே, ஒருவேளை தப்போன்னு டவுட் வந்துச்சுன்னா அது தப்பு தான். ஸோ ஐயோ இப்படி சொல்லிட்டுமா, ஏதோ ஃபீல் பண்ணியிருப்பானா, என்ன இருக்குது டக்குன்னு ஃபோன் எடுப்பா, சாரிப்பா நான் இப்படி நினைக்கல, சாரி. நான் எங்கள் ஸ்டுடியோ சாஃப்ட்கிட்டே ஏதோ கத்தி ஏதோ பேசினா உடனே சாரி சொல்லிவிடுவேன் நான். இப்போ நீங்கள் இத்தனை வருஷத்தில் சம்பாரிச்ச ஒரு விஷயம், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த மனி ஆர் எனிதிங், உங்களுக்கே இருக்கக்கூடிய அது மிகப்பெரிய கான்ஃபிடென்ட், எஸ் ஷோப்னா இது ஒரு விஷயம் நான் சம்பாரிச்சிருக்கேன், திஸ் இஸ் கோயிங் டு பி வித் மீனா, அது என்ன? லவ் ஃப்ரம் ஆல் தீஸ் பீப்புள் that whom I'm not talking about materialistic things, I'm not talking about money, அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஃபோர் லாக்டவுன் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு 100 crores ஒரு படம் 100 crores அப்படின்னு ரெம்யூனரேஷன் 1 crore அப்படின்றோம். இப்போது இந்த படத்துக்கு வந்து 1000 crores 2000 crores அப்புறம் இவங்க ரெம்யூனரேஷன் இவ்வளோ கூட சொல்லும்போது ஒரு விஷயமாவே தெரியல. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாறக்கூடிய ஒரு விஷயம் தான் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒர்க் பண்ண, ரொம்ப வருஷம் நம்ம மீட் பண்ண, நம்ம போனப்போ டக்குனு எப்படி இருக்கு அப்படின்னு ஹக் பண்ணி ஒரு வார்ம் வெல்கம் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் நான் சம்பாதிச்சதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது in so many I've got the blessing of being closely associated and winning the love of so many great people whom I adored, like இளையராஜா சாரையே சொல்லுவேன். இளையராஜா சார் கிட்ட சொன்னால் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சிரிப்பார். அவர் கொடுக்குற அந்த ஸ்மைல் எனக்கு ஒரு ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ண மாதிரி இருக்கும். நான் ராஜா சார்லாம் பார்ப்பேன்னா வாழ்க்கையிலன்னு நினச்சேன் நான். அதே மாதிரி ஸ்கூல் டைம்லேருந்து பார்த்து பிரபுதேவா மாஸ்டர் என்ன அவ்வளோ பிடிக்கும். தேவி எப்படி இருக்குப்பா, என்னப்பா பண்ணுற அப்படின்னு வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நாங்கள் 2 பேரும் பேசுவோம். அவ்வளோ லவ் என் மேலே. மாஸ்டர் என் ஷோ இருக்குன்னா நான் வந்துடுறேன்ப்பான்னு சொல்லி பெங்களூர் ஷோக்கு அவரே வந்துட்டார். அப்புறம் சிரஞ்சீவி சார், கமல்ஹாசன் சார், இவங்க 2 பேரும் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ் எனக்கு. அவங்க 2 பேரும் மை பாய்னு கூடுவாங்க. எனிதிங் நான் இப்போ அந்த ராக் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணப்போ சும்மா டீசர் அவர்கிட்ட போனோன்னே கமல் சார் ஹேட் டியர்ஸ். ஏன்னா நான் ஸ்ட்ரீட் மியூசிஷியன்ஸ் எல்லாம் கூட்டின்னு வந்து லைம் லைட்டில் வைக்கணும்னு ஒரு ப்ரோக்ராம் அது பார்த்துட்டு இந்த வரணும், நானே வரேன் இதுக்கு ஃபைனல்ஸ்க்குன்னு சொல்லிட்டு வந்து என் கூட பாடி. ஸோ இதெல்லாம் எவ்வளோ கோடி கொடுத்தா வந்து யூ கேன் மேக் தம் டூ திஸ் இல்லையா? ஸோ இட்ஸ் நாட் அபவுட் மனி ஆல்வேஸ், இட் இஸ் த லவ் தட் ஐ ஏர்ன் ஃப்ரம் ஆல் திஸ். அதே மாதிரி இங்கே எல்லாருமே இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறத விட மியூச்சுவல் லவ் வி ஹேவ். அல்லு அர்ஜுனாக இருக்கட்டும், என்டிஆராக இருக்கட்டும், அண்ட் பிரபாஸ், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் டச்சில்னா கூட நான் ஒரு மெசேஜ் பண்ண, கால் பண்ண, டார்லிங் எப்படி இருக்க அப்படின்னு. ஸோ நான் யாரையுமே தேவையில்லாமல் டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். அதே வந்து என்னால் ஏதாவது அவங்களுக்கு ஆகணும் முடியும்னா நான் பண்ணாமல் விட மாட்டேன். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது நல்லதாக இருந்தால் பயங்கரமாக சந்தோஷப்படுவேன். யார் இருந்தால் அது சூர்யா சார்லாம் அவ்வளோ லவ் என் மேலே. அஜித் சார்லாம் பல வருஷம் மீட் பண்ண போட்டி அவரே ஃபோன் பண்ணி 2-3 வாட்டி கோவிட் டைமில் ஃபோன் பண்ணி டிஎஸ்பி எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாம் ஓகே தானே, உங்களுக்கு எல்டர் பிரதர் மாதிரி நான் ஏதாவது வேணும், அவருக்கு தேவையா, அவ்வளோ ஸ்வீட். அதே மாதிரி விஜய் சார்லாம் எங்கேயா பார்த்தா so I'm not, நான் இந்த பேர்லாம் யூஸ் பண்ணேன் because you will relate to them, but I'm not only talking about the celebrities or actors generally. இப்போ என் லைஃப்பில் மற்றவங்க பேர்லாம் சொன்னால் உங்களுக்கு தெரியாதுல்ல, அந்த அங்கிள் இந்த ஆண்டின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது. அதனால சார் ஸோ ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வந்து ஒரு மறக்க முடியாத லவ் ஏதாவது இருக்கா? ஒரு மாதிரி of course நான் எப்பயுமே தான் சொல்லுவேன், எல்லாரும் விட கிரேட் யாருன்னா ஃபேன்ஸ் தாங்க. இது கமர்ஷியல் டைலாகோ மாஸ் டைலாகோ கிடையாது, உண்மை. ஏன் தெரியுமா உண்மைன்னு சொல்கிறேன்? இப்போ நான் வந்து நம்ம தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் கூட ஏதாவது ஒரு அசோசியேஷன் இருக்கும், கிவ் அண்ட் டேக் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த ஃபேன்ஸ் கிட்ட மட்டும்தான் அவங்க சைட்லேருந்து கிவ் தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு டேக் இருக்காது. இப்போ என்னோட பர்த்டே, நான் நியூ இயர்னா நிறைய பேர் வந்து வராதிங்க போய் எங்கெங்கும் தான் வருவாங்க. கர்நாடகாலேருந்து, அப்புறம் ஆந்திராலேருந்து, தமிழ்நாடு, நிறைய இப்போ ரீசெண்டாக கூட காஞ்சிபுரத்துலேருந்து, அப்புறம் என்ன வேறு ஏதோ தூரமான ஊர் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், ஏன் என்ன போய் பார்க்குறதுக்கு வராங்க அப்படின்னு.
ஆனால் அதுதான் ஃபேன்ஸோட கிரேட்னஸ். அவங்க பாவம் வந்து ஒன்றுமே சொல்ல. அன்றைக்கி ஒரு 10-15 பசங்க வந்தாங்க, தமிழ் பசங்க. ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, ஊர் மறந்துச்சு. ஏர்லி மார்னிங் வந்தாங்க. எப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வந்தோன்னா, அப்போல்லாம் நீங்கள் ஊரில் இல்லை, எப்படியாவது உங்களை பார்க்கணும் இந்த வாட்டி ஏர்லி மார்னிங். அதான் முன்னாடி நாள் வந்து குபேரா லான்ச் பார்த்தாங்களா, அப்போ கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படி கால்குலேட் பண்ணி வந்திருக்காங்க. அப்போ பயங்கரமான கிளவராக இருக்கீங்கண்ணா. ஆனால் அந்த பசங்க வந்தாங்கல்ல, உள்ளே வந்தாங்க 2 minutes தான் வந்தாங்க. என்ன ரொம்ப சந்தோஷம். எனக்கே ஒரு மாதிரி எனக்காக ஏன் இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னு வந்தாங்க. ஆனால் இல்லை நான் ஃபோட்டோ எடுக்கணும், எடுத்தாங்க. எடுத்தோடனே தேங்க்ஸ்ண்ணா அப்படியே கிளம்பிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி எனக்கு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ கிரேட் அவங்க. அவ்வளோ தூரமாக வந்துட்டு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காருங்க சாப்பிடுங்கன்றோம், இல்லை ஃபோட்டோ எடுக்க நான் மிஸ் பண்ணுவோன்னு வந்துட்டு ஏர்லி மார்னிங் அதுவும் நீட்டாக ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்க ஃபோட்டோக்காகன்னு. ஃபோட்டோ எடுக்கிறாங்க, உடனே கிளம்பிட்டாங்க. சரி, அவங்க வந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் இல்லை, எதுவும் கேட்குறதும் இல்லை. சரி, அதனால தான் ஃபேன்ஸ் ஆர் கிரேட்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு எப்படின்னா, அப்போ யோசிச்சு பாருங்கள் ஆக்டர்ஸ்க்கும் அப்புறம் இந்த சூப்பர் ஸ்டார்ஸ்க்கெல்லாம் எப்படி உயிர் கொடுக்குற ஃபேன்ஸு. நானும் இப்போ ஷோஸ், இப்போ நம்ம இந்தியா டூர் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹைதராபாத்தில் ஷோ பண்ணால் 35,000 people க்ரௌடு. அதுவும் டிக்கெட் வாங்கிட்டு வராங்க, ஃப்ரீயாக கூட கிடையாது. 35,000 people டிக்கெட் வாங்கிட்டு நான் வந்து அந்த 100 feetலேருந்து அந்த கயிறில் என்டர் பண்ணேன். கீழே டிஎஸ்பி கத்துறாங்க. எனக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலாகி கண்ணில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பாட்டு பாட போகிறேன்னே பிகாஸ் இட் இஸ் நாட் ஈவன். இப்போ ஏதோ ஒரு அக்கேஷன் நடக்கும்போது ஃப்ரீயாக சும்மா என்டர் பண்ண அந்த அக்கேஷன் நம்ம போல, இந்த கிரவுண்ட்லேயே இது டிஎஸ்பி ஷோ நடக்குதுன்னு சொல்லி டிக்கெட் வாங்கி 35,000 பேர் வந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய பிளெஸிங் அது. அதனால தான் ஷோஸ் பண்ணணுன்ற நான். ஏன்னா அவங்கள ஆஸ் மியூசிக் கம்போசர்ஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் வந்து ஃபேன்ஸ் மீட் பண்ணுறப்போ எப்போ தெரியுமா? ஷோஸ் அப்போ தான் முழுக்க நம்மளுக்காகனே வர்றது வந்து அப்போ தான். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆடியோ லான்ச் நடக்குது, இல்லை ப்ரீ ரிலீஸ் நடக்குது, அது வந்து ஃபுல்லாக நம்மளுக்காக வராங்கன்னு சொல்ல முடியாது. அது ஹீரோக்காக வருவாங்க, இல்லை ஹீரோயின்காக வருவாங்க, இல்லை டைரக்டருக்காக வருவாங்க, இல்லை நம்மளுக்காக கூட சில பேர் வரலாம். பட் இட் இஸ் மிக்ஸ்ட். பட் நம்ம ஷோங்கும் போது அங்கே வர்றவங்களாம் நம்மளுக்காக வர்றவங்க. அவங்கள மீட் பண்ணால் என்ன ஒரு எனர்ஜி இருக்கும், அவங்க மீட் பண்ணால் அது பிளெஸ்ஸிங். அதெல்லாம் அனுபவிக்காம வந்து இந்த வாழ்க்கை விட்டு நம்ம போகவே கூடாது. எல்லா மியூசிக்கிட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு ஃப்ரீ டைம் இல்லைன்னா கூட ஃப்ரீ டைம் பண்ணிட்டு தயவுசெய்து ஷோஸ் பண்ணுங்க. ஷோஸ் பண்ணுறதுக்காக 1-2 படம் விட்டால் கூட பரவாயில்ல. இல்லை சீரியஸாங்க, சீரியஸா இல்லை அதான் எல்லா மியூசிக் டைரக்டர் இப்ப யோசிப்பார், விஜய் ஆண்டனி சார் ப்ளீஸ் இல்லை எல்லாருமே பண்ணுறேன். ஐ எம் சோ ஹாப்பி. இப்பெல்லாம் வந்து டேக் எனிபடி, அனிருத், தமன், விஜய் ஆண்டனி சார், இளையராஜா சார், அவரை விட பெரிய இன்ஸ்பிரேஷனே கிடையாது. இளையராஜா சார், ரெஹ்மான் சார், எல்லாருமே ஷோ. இப்போல்லாம் இந்தியன் ஷோஸ் ஆர் அவ்வளோ பாப்புலர். இந்தியாவிலேயே வந்து இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பாருங்க. இப்போ நாங்கள் யூஸ் பண்ண டெக்னாலஜி இருக்குல்ல எங்களோட இந்தியா டூரில், அது வந்து இன்னும் யாருமே யூஸ் பண்ணல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தான் வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் சொல்லலாம். ஒரு we did a whole ramp for the whole ground. இங்கேருந்து கிரவுண்ட் அங்கே வரைக்கும் ஓடுவேன். ஒரு 1 kilometer இருக்கும் ஆல்மோஸ்ட். அது இங்கேருந்து அந்த எண்ட் ஆஃப் தி கிரவுண்ட். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் ஓடி எல்லா கேலரிஸ் போய் பெர்ஃபார்ம் பண்ணேன். நடுவில் ஃபுல்லாக அது வந்து nobody has, it is an own design we did, nobody has done. அதே மாதிரி ட்ரோன்ஸ் ஷோ பண்ணுறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு we did drone show in sync with a live show. கீழே நான் பாட்டு பாடும்போது மேலே ஃபுல்லாக ட்ரோன்ஸ் நம்ம லோகோலாம் வருது. இது நான் பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி சிங்கில் வந்து மேலே போகுது. ஆனால் அந்த ட்ரோன்ஸ் வேர் ஆப்ரேட்டட் ஃப்ரம் சம்வேர் ஃபார் another கிரவுண்ட்லேருந்து வரும். அது வந்து என்னோட சிங்கில் வரணும்னா 1/2 hour முன்னாடி அவங்களுக்கு க்யூ கொடுக்கணும். ஸோ 28 minutes ஏதோ கவுண்ட் கொடுத்தாங்க. அப்போ நான் ரெடின்னு சொன்னால் அவங்க ரெடி ஆனால் அந்த 28th minute I have to start being there. அது நான் பின்னாடி ட்ரோன்ஸ் வந்து மைண்டில் இமேஜின் பண்ணிட்டு முன்னாடி நான் பெர்ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் பார்க்குறப்போ எல்லாருமே தெரிஞ்சுட்டாங்க எப்படி தான் இது பண்ணாங்கன்னு. அண்ட் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அண்ட் இன்னொன்று சார், யூஸ்வலாக நீங்கள் எனர்ஜி அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ஸ்பெஷலி இன் ஆல் யோர் கான்சர்ட்ஸ், லைவ் ஷோஸ்லாம் அந்த பிரேக்கே இல்லாமல் நீங்கள் எப்படி, எனக்கு அது புரியல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய ரேம்ப் இருக்கட்டும், ஹவ் இஸ் தட்? பிகாஸ் சம்டைம்ஸ் வி ஹவ் சீன் த பீப்புள் டேக்கிங் லிட்டில் பிரேக், ஆனால் அது ஆன் ஸ்பாட்டில் கொடுத்துட்டே இருக்கீங்களே. அது தெரியல, பை காட்ஸ் கிரேஸ் ஏதோ அந்த எனர்ஜி வந்திருக்கு. அண்ட் அந்த எக்ஸைட்மெண்ட் இன்க்ரீசஸ் மை எனர்ஜி. அன்றைக்கி பெங்களூர் ஷோவில் ஆல்மோஸ்ட் என்டையர் இண்டஸ்ட்ரி வாஸ் தேர். பிரபுதேவா மாஸ்டர், அப்புறம் நம்ம பாம்பேலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, கணேஷ் ஆச்சாரியா மாஸ்டர், அப்புறம் நம்ம சிவராஜ்குமார் சார், அப்புறம் புனித் ராஜ்குமார் சாரோட ஃபேமிலி, அப்புறம் கிச்சா சுதீப் சார், கோல்டன் சார், எல்லாமே ஹோல் இண்டஸ்ட்ரி, ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், ப்ரொடியூசர்ஸ், சிங்கர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம். இது இல்லாமல் ஆல் கன்னடா ஆடியன்ஸ், தெலுங்கு ஆடியன்ஸ், தமிழோட அங்கே மிக்ஸ் இல்லை. ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு, தமிழ் 4 க்ரௌட் இருக்கிற ஒரு ஊர் பெங்களூர். இவங்களாம் வந்தப்போ பிரபுதேவா மாஸ்டர் பார்த்தாரு, ஷோ பார்த்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி அவ்வளோ நேரம் பேசினார். ஏன்பா ஒரு ஷோ பண்ணுறதுக்கே ஒரு பெரிய புயல் மாதிரி இருக்கு, நீ எப்படிப்பா ஆடுற, பாடுற,
பாடும்போது எப்படி ஆடுற, அப்புறம் அந்த ரேம்ப் சும்மா அந்த கெஸ்ட் கூப்பிட்டோம்ல அது சும்மா நடந்து அங்கே போகிறதுக்கு அவ்வளோ டயரிங்காக இருக்குது, நீ வந்து அவ்வளோ வாட்டி ஓடுன எப்படி பண்ணுற அப்படின்னு. அது நிஜமா எப்படின்னு கேட்டால் எனக்கு நிஜமா தெரியும். கிரீன் டீ சார் முன்னாடி கிரீன் டீ குடிச்சிங்களா அதே மாதிரி தானா? ஆமா. எனக்கு என்ன தோணுதுன்னா ஐ திங்க் மணி இஸ் ஆல்சோ நாட் மணி இஸ் இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் நம்மளோட ஒரு வேலை நம்ம செய்யறோம், நமக்கான ஊதியம் நமக்கு வரணும், அதுன்றது அது பேசிக். ஆனா எனக்கு அதுவும் உங்களுக்கு இட்ஸ் a பார்ட் ஆஃப் இட் அப்படின்ற மாதிரி தானே ஒரு பர்சன் நீங்க. இது ரொம்ப கரெக்டாக சொல்லுங்க. இது வரைக்கும் என்னோட அக்கௌண்ட் நம்பர் எனக்கு தெரியாது. தெரியாதா? நான் செக் எப்படி எழுதணும், போகணும், எடுக்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் பார்த்துட்டு எந்த படத்துக்கு எவ்வளோ காசு வந்து பேலன்ஸ் இருக்கா, வந்துச்சா, போச்சா, எதுவுமே நான் பார்த்தது இல்லை. ஓகே, அதாச்சும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே see God has given me great things in life. He has given me name, fame, money, everything. ஓகே, ஆனால் நான் எப்பயுமே அதை கவுண்ட் பண்ணி பார்த்தேன். நான் எவ்வளோ படம் பண்ணேனே நான் கவுண்ட் பண்ணி பார்க்கல. ஐ டோன்ட் பிலீவ் இன் கவுண்டிங் நம்பர்ஸ். ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் சொல்ல சார் உங்கள் பாட்டில் யாரும் ஒன்று அமிச்சாங்க, சார் you're the only music director who has so many millions of views for each song இவ்வளோ இயர்ஸில் பண்ணதில் ஒரு பெரிய லிஸ்ட். அந்த லிஸ்ட் நான் படிக்கவே இல்லை பிகாஸ் இட் டசன்ட் எக்ஸைட் மீ. புரியுதுங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு லிமிட்க்கு அப்புறம் எல்லாமே ஒன்று தாங்க. ஒரு லிமிட்க்கு அப்புறம் யோர் பாடி ஆர் யோர் மைண்ட் டசன்ட் ரியாக்ட் டு everything, all the things that have happened is happened. You should only be excited about what is going to happen. புரியுதுங்களா? ஸோ இப்போ காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பல கோடி சம்பாதிச்சோம், பல பேர் நல்லா தான் காசு இருந்தால் ஜாலியாக தான் இருக்கும், எல்லாருக்கும் வா அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் என்னென்னா நீ சம்பாதிக்கிற காசு விட நீ செலவழிக்காத காசு உங்ககிட்ட இல்லாத மாதிரி தான். புரியுது? the money that you don't spend it never belongs to you. புரியுதா? ஸோ how much only can you spend? நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். தட் மீன்ஸ் எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி ரிச். இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், அது பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருந்தால் நீங்கள் ரிச் தான். எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், அதை பண்ணுறதுக்கு எனக்கு அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம அது ஸ்பெண்ட் பண்ணுவோங்கிற கேரண்டியே கிடையாது. ஸோ அதனால் அதை பற்றி ஜாஸ்தி யோசிக்கிறது, அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து அவ்வளோ யூஸ் கிடையாதுன்னு என்னோட ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் அப்படி தான். ஆமாம், எப்பயுமே எப்பயுமே அதனால எனக்கு எப்பயுமே டென்ஷனே பார்க்க மாட்டேங்க பேசல. போனதும் தெரியாது, வந்ததும் தெரியாது, எவ்வளவு வரப்போகுது தெரியாது. முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க ஹேண்டில் பண்ணல, அந்த டென்ஷனே இருக்காதே சாரா? சரி, ஹேண்டில் பண்ணல. அகைன் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், நான் ஏன் ஹேண்டில் பண்ணலன்னா மை லைஃப் இஸ் நாட் பவுண்ட் டு தட். ஓகே, பிகாஸ் அந்த பேங்க் பேலன்ஸ் வந்து கான்ட் பை ஹாப்பினஸ். புரியுதுங்களா? இப்போ இந்த எக்ஸைட்மெண்ட், இந்த எனர்ஜி சொல்கிறீங்களே, காசு இருந்தால் வந்துடுவேன், என்னை விட காசு இருக்குன்னு நான் பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்ட என்கிட்ட இருக்கிற எனர்ஜி இருக்கா, என்கிட்ட இருக்கிற சந்தோஷம் இருக்கா? அதனால when the amount of money you have is not directly proportional to your happiness, then it's no point in thinking about it. இதை நீங்கள் இப்படி சொல்லும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, everybody has got the vision இல்லை. இப்போ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம். இப்போ ஒருத்தரை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சேர்த்து வைக்கணும்ப்பா, சில விஷயத்துக்காக நான் ஓடுறேன், என் ஃபேமிலிக்காக ஓடுறேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ டிஎஸ்பியோட ஓட்டம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? எக்ஸைட்மெண்ட். அவ்வளோதான். அதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு கிரியேட்டருக்கு வந்து செல்ஃபிஷ் ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஒரு பாட்டு நினச்ச உடனே எனக்கு ஃபுல்லாக ஆர்கெஸ்ட்ரா மைண்ட்லேயே கேட்கும். ஒரு பாட்டு வந்த உடனே இந்த பாட்டு, இந்த ரிதம், இந்த கிட்டார், இந்த வயலின்ஸ், இது இந்த வாய்ஸ் அப்படி ஃபுல்லாக கேட்கும். ஐயோ, என் மைண்டில் கேட்குறது எல்லாரும் கேட்கணுமே அப்படி சொல்லிட்டு தான் ஒன்று ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அந்த ஜேர்னி தான் எக்ஸைட்மெண்ட். ஓகே, அது ஒன்ஸ் நீங்கள் கேட்டு வாவுன்னு மற்றவங்க சொல்ல தேவையில்லை, நான் கேட்டப்போ எனக்கே தோணும் அது வாவுன்னு. அந்த வாவுன்னு எனக்கு தோணுனப்போ த ஜேர்னி இஸ் கம்ப்ளீட். அதுக்கு மேலே மற்றவங்க கேட்க, அதுக்கப்புறம் இது வந்து இவ்வளோ வியூஸ் வருதா, போகுதா, ரீச் ஆகுது, நிறைய பாட்டு சூப்பர் சாங்ஸ் இருக்கும். அது வந்து அது அந்த படம் ஓடாதனாலையோ இல்லை ரொம்ப புது ஆக்டர்ஸ்னாலையோ இல்லை ரீச் பண்ணாத முடியாதனாலையோ ஏதோ ஒரு காரணத்தால் போகாது. அதுக்குன்னு அந்த பாட்டு வந்து பேட் சாங் சொல்ல முடியாது. ஒரு பாட்டு சும்மா போடுவோம், அது பெரிய படம் பயங்கரமாக ரீச் ஆகும். சம்டைம்ஸ் உல்ட்டாவும் நடக்கும், ஒரு பெரிய படத்தில் போடுறது ரீச்சே ஆகாது, சின்ன படம். ஸோ எதுவும் அதுதான் எக்ஸைட்மெண்ட். தட் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப், தட் அன்சர்டனிட்டி. அந்த சர்டனிட்டி வந்துட்டாலே போர் லைஃப். ஏன்னா யூ வில் பி ஏபிள் டு டிஃபைன் எவ்ரி திங். அப்போ நீங்கள் எல்லாமே இந்த ப்ரொடியூசருக்கு பண்ணால், இல்லை இந்த ஹீரோக்கு பண்ணால், இல்லை இந்த டைரக்ட் பண்ணால் பெரிய ஹிட் ஆகிடும், அதனால் நான் அவனுக்கே பண்ணுறேன், இவனுக்கு பண்ணால் ஃப்ளாப் ஆகிடும், அதனால் பண்ண மாட்டேன், இல்லை இவனுக்கு பண்ணி ஃப்ளாப் ஆகலாம், அவனுக்கு வேணான்னு சொன்னவனா அது ஹிட் ஆகலாம். அதுதான் பியூட்டி. நம்ம பண்ண போகிறதோட ரிசல்ட் என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது தான் பியூட்டி. நல்ல வேலை அந்த அன்சர்டனிட்டாவது இருக்குது. இல்லைனா எவனையும் அவன் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆல்ரெடி அவன் நான் சொல்கிறதா கேரக்டர்னு சுற்றிட்டு இருக்க பல பேர் இருக்காங்க இங்கே. இப்போ அவன் சொல்கிறது நிஜமும் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே காலி. அதான் நான் சொல்லுவேன், நான் எது சொன்னாலும் பொதுவாக தான் சொல்லுவேன். நான் அவ்வளோ பர்டிகுலர் ஒருத்தனுக்கு சொல்கிற அவ்வளோ ரெஸ்பெக்ட் யாருக்கும் அவ்வளோலாம் தரமாட்டேன். நான் அவ்வளோ வேலையெல்லாம் யாருக்கும் தரமாட்டேன். இவரை பற்றி அதான் பேசுகிறேன்னா நான் ரொம்ப மதித்த மாதிரி. நான் மதிச்சேன்னா கும்பிடுவேன், அவ்வளோதான்.
இந்த கமெண்ட்ல அடிக்கிறதுலாம் எனக்கு பழக்கமே பழக்கம் இல்ல. கிடையாது. அண்ட் தட்ஸ் நாட் see everybody's belief is their own Yeah. and they are right in their own way. அதுதான் நான் சொல்றேன். I respect everybody's opinions. So this is my opinion. Wow. Whether you want to respect it is not is your character. Yeah. Definitely sir. I respect you for what so Even if far. you don't respect also I'll still respect you. அதுதான் நான் சொல்றேன். அதுதான் சொல்ல வரீங்க. ஓகே ஃபைன் சார். முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ அழகா நீங்க சொல்லியிருக்கும் போது ஆடியன்ஸ் சார்பா ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். ஐ நோ யூ பீன் டூயிங் மூவிஸ் இன் தமிழ், பட் தெலுங்குல நிறைய பண்ணும்போது இப்போ சொல்றீங்களே எங்கெங்கிருந்தோ வந்து அந்த லவ் நிறைய கொடுக்குறாங்கம்மான்னு, ஏன் அந்த படம் இங்க வந்து என்னன்னா அது படங்கள் வந்து நீங்க வந்து இட் இஸ் நாட் த ரைட் டைம், இந்த படம் இப்ப வேண்டாம் அந்த மாதிரி ரிஜெக்ட் தான் பண்ணிருக்கீங்களா, இல்ல படம்கான வாய்ப்புகள் தமிழ்ல வந்து உங்களை நோக்கி ரொம்ப இட் இஸ் டேக்கிங் டைம், வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங்? மோர் இன் தெலுங்கு நான் தெலுங்கு பண்றேன். அண்ட் இல்ல அந்த ஒரு அது கேப் வந்து வருது. தமிழ் மட்டும் இல்லை, ஹிந்தி அண்ட் மலையாளம் அண்ட் கன்னடம் இந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கும், எஸ்பெஷலி தமிழ். பட் ஆனால் எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் தெலுங்குல ஆரம்பிச்சனால தான் என்னமோ நிறைய அங்கே கமிட்மெண்ட்ஸ், ஓகே அது டைம் தட் ஐ ஸ்பெண்ட் ஃபார் ஈச் ஃபில்ம் இஸ் more than any usual music director. So because I sit with the lyrics, sometimes I write the lyrics or I அஞ்சு லாங்குவேஜ் இப்போ ஜாஸ்தி ரைட்ஸ் ஐ சிட். அதனால தான் புஷ்பாவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த எல்லா லாங்குவேஜ் ஹிட்டாக இருக்குது பிகாஸ் ஐ ஹவ் மை பர்சனல் டச் இன் தட். அப்போ என்ன ஆகும், நான் முன்னாடிலேருந்து இப்படி தான். ஸோ ஐ won't have more time to accommodate too many films. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடியே தெலுங்குல ஆல்ரெடி கமிட் ஆனது வேறு இருக்கும்ல, இந்த ரெண்டு நெக்ஸ்ட் இயர் கேரி ஆகும். நான் நினைப்பேன் சரி இந்த வாட்டி 2 தமிழ் பண்ணலாமா, ஆனால் இந்த அங்கே வந்துடும். பட் ஆனால் என்னன்னா இப்போ ஒன் குட் திங் இஸ் தட் இப்போ nowadays whichever film we do, இப்போ நம்ம தமிழ் ஆரம்பித்தாலும் இப்போ குபேரா ஆரம்பிச்சிருக்கோம், ஆக்சுவலாக தமிழில் தான் அதை ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தாலும் இப்போ now it's again there in தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தி. அதே மாதிரி புஷ்பா was a தெலுங்கு film which was so I think it is good that those barriers are broken. At least now I think we should stop saying why are you not doing Tamil films, why are you not doing Telugu films. It's Indian cinema. எங்களோட குறிக்கோளே எங்களோட டார்கெட்டே அதுதான். It should become Indian cinema. But since we have these different languages, so we need to, it becomes a compulsion to cater to all those languages. அப்பதான் அவங்க லாங்குவேஜ் அவங்க புரியும்ல, அதனால அந்த லாங்குவேஜ் மாற்றி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கே தவிர ஐ எம் ஸோ கிளாட் தட் எல்லாரும் அந்த முன்னாடியெல்லாம் வந்து இது தமிழ் நேட்டிவிட்டி, இது தெலுங்கு நேட்டிவிட்டி, ஹிந்தி நேட்டிவிட்டி, இப்படி ஒரு ஃபீல் அப்படி கிடையாது. அந்த படம் வந்து அவங்க பாஷை அவங்களுக்கு புரிஞ்சா போதும், எல்லாரோட எமோஷன்ஸ் ஒன்று தாங்கிற மாதிரி ஒரு ஃபைனலாக ஒரு இடத்துக்கு சேர்ந்துருக்கோம் எல்லாருமே. தட்ஸ் a great thing. அதனால தான் பார்த்தீங்கன்னா புஷ்பா ஹவு இட் இஸ் accepted. அதே மாதிரி இப்போ காந்தாரா ஒரு படம் கன்னடா, இப்போ KGF கன்னடா படம், அப்புறம் பாகுபலி, அது எங்கள் படம் எல்லாரும் கொண்டாடுறாங்க. புஷ்பா ஹிந்திக்காரங்களாம் கொண்டாடுறாங்க, காந்தாரா வந்து உலகம் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக பேசு, புஷ்பா உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க. KGF-ம் இது அதே மாதிரி மலையாளத்துலேருந்து வர படங்கள் எல்லாம் எல்லாருமே ரசிக்கிறோம். ஆனா இனிமேல் கொஞ்சம் தமிழ் படங்கள் நிறைய எடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பா ஆடியன்ஸ் சார்பா நான் உங்ககிட்ட சொல்றேன். கண்டிப்பா. ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவா நடிப்பில் ராம் இயக்கத்தில் பறந்து போ ஜூலை 4 திரையரங்குகளில். JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AIMDS, Cyber Security, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க.